வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் கேஎம்எஸ் ஃப்ரிட்ஜ் பஃபர் போர்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த போர்டு தான் அது. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு டூயல் பர்சப்பில் பஃபர் போர்டு. பொதுவாக இந்த ஃப்ரிட்ஜ் பஃபருங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு ஸ்டீரியோ ஆடியோ போர்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, அதாவது ஒரு எஸ்டிகே இருக்கலாம், இல்லாட்டா ஒரு மாஸ்பெட்டு அல்லது ஒரு டிரான்ஸ் டைப்பு எதாக இருந்தாலும், அந்த ஸ்டீரியோ போர்டை ஒரு மோனோ ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணி ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு கொடுக்குறதுக்காக இந்த போர்டு பயன்படுத்துவாங்க. பொதுவாக நம்ம இந்த இடத்துக்கு ஒரு எஸ்டிகே ஆடியோ போர்டு எடுக்கிறேன். இந்த ஆடியோ போர்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஸ்டீரியோ போர்டு. இந்த ஸ்டீரியோ போர்டில் நம்ம ஸ்டீரியோ டு மோனோ மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஒரு சைடு இன்புட்டை கிரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 56K ரெசிஸ்டர் ஒன்று ஜாயின் பண்ணி தான் நம்ம மோனோவை மாற்றுவோம். இப்போ இந்த போர்டு இருந்துச்சுன்னா அந்த 56K ரெசிஸ்டர் தேவையில்ல, இந்த இன்புட்டை கிரவுண்ட் பண்ண தேவையில்ல. இந்த ஒரு ஸ்டீரியோ போர்டை அப்படியே நம்ம மோனோவை ஃப்ரிட்ஜாக மாற்றலாம். எப்படின்னு உங்களுக்கு சும்மா ஒரு செய்முறை மாதிரி செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இது இந்த இடத்துல -24 இது கிரவுண்டு, இது +21 வோல்ட்டு கொடுக்கலாம். இது மேக்ஸிமம் -30 +30 கிரவுண்டு அப்படி யூஸ் பண்ணலாம். இந்த டியூல் பர்சப்பில் இந்த போர்டுக்கு அப்படி கொடுக்கணும். அடுத்து இந்த இடத்துல இன்புட்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இன்புட் இருக்கும். இந்த இன்புட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மோனோ இன்புட்டு. இது மோனோ இன்புட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இதை நம்ம மேக்ஸிமம் நம்ம சப்பூப்பருக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு சப்பூப்பர் ஃப்ரீ போர்டு உங்களுக்கு காட்டுறேன். உதாரணத்துக்கு ஒரு சான் ஜேபிஎல் சப்பூப்பர் ஃப்ரீ எடுத்திருக்கேன். இந்த சான் சப்பூப்பர் ஃப்ரீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். வோல்ட் டியூல் பர்சப்பில் நீங்கள் இன்புட்டு எப்பயும் போல் ஒரு ஸ்டீரியோ இன்புட்டு ஒரு கிரவுண்டு கொடுக்கலாம், அல்லது ஒரு சப்பூப்பர் சிக்னல் மட்டும் நம்ம இங்கேக்குள்ளே கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்புட் கொடுத்துக்குங்க. அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு அவுட்டு தான் வரும், மோனோ அவுட்டு. இந்த மோனோ அவுட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம இந்த பஃபர் போர்டில் இன்புட்டில் கொடுக்கணும். அதாவது இந்த இடத்துல இன்புட் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் அவுட்டுன்னு சொல்லி ஒரு 2 அவுட்டு வரும் பாருங்க. இந்த இடத்துல இது இங்கே ஒரு அவுட்டு, இது கிரவுண்டு, இங்கே ஒரு அவுட்டு. இப்போ இந்த போர்டில் 2 அவுட்புட் வருதுல்ல, நம்ம கொடுக்குறது ஒரு மோனோ சிங்கிள் இன்புட் கொடுக்குறோம். அவுட்புட் பார்த்திங்கன்னா 2 அவுட்டு வரும். 2 அவுட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸாகவும் வரும். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே ஒரு வேவ் ஃபார்மேட்டு சிம்பிள் போட்டிருக்காங்க, அதே மாதிரி இங்கே ஒரு வேவ் ஃபார்மேட்டு சிம்பிள் போட்டிருப்பாங்க. இந்த வேவ் பார்த்திங்கன்னா ஏசி ஃபார்மேட்டு வேவ் இது நம்ம எப்படி கணக்கெடுக்கணும்னா உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு ஏசி வேவ் எப்படி வேலை செய்யும்னா, அதாவது இப்படி இப்படி இருக்கும். இதுதான் ஒரு ஏசி. இப்போ ஏசியை பொறுத்தளவுக்கு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது மைனஸாகவும், இப்படி மேலே வரும்போது இது ப்ளஸ்ஸாகவும் வேலை செய்யும். இது மாதிரி மாறி மாறி வேலை செய்யும். அதான் ஏசி ஃபார்மேட்டு. இப்போ இந்த ஏசி ஃபார்மேட்டில் இந்த கீழே வருது பார்த்தீங்களா, இது மைனஸு, இப்படி மேலே வேவ் மேலே போகிறது ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கீங்களே, அதே மாதிரி இந்த சிம்பிளை கவனிங்க. இந்த பக்கம் இருக்கிறது கீழே கூடி மேலே வருது, இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே போகுது. இப்போ ஃபஸ்ட்டு கீழே இருந்து மேலே போகுது பார்த்தீங்களா, அப்போ கீழுங்கிறது இது மைனஸு. இப்போ இது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே போகும். அப்போ மேலே ஃபஸ்ட்டு இருக்கனால இது ப்ளஸ்ஸு, ரைட்டுங்களா? இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இந்த மாதிரி 2 அவுட்டு கொண்டு போய் தான் இந்த ஆடியோ போர்டுக்கு நம்ம கொடுக்கணும். அந்த ஆடியோ போர்டுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு சின்ன வயரிங் ஜாயின் பண்ணி காட்டுறேன். இது நான் ஒரு ரஃபாக தான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் உங்கள் ஆம்பிளிஃபையரில் செய்யும்போது நீட்டான வயரிங் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சப்வூஃபர் ஃப்ரீயை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்புட்டில் நீங்கள் டியூல் பர்சப்பில் வோல்ட்டு நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த சிக்னல் இன்புட்லேயே நீங்கள் உங்களோட ஃப்ரீ செக்ஷன்லேருந்து இன்புட்டை நீங்கள் கொடுத்துக்குங்க. அதாவது ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் செய்கிறோம்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு ஃப்ரீ அவுட் எடுப்போம்ல, அதை கொண்டு இங்கே நம்ம எப்பயும் போல் கொடுத்துடலாம். அல்லது ஒரு சப்பூப்பர் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையருக்கு நம்ம சப்பூப்பர் ஃப்ரீ மட்டும் நம்ம ரெடி பண்ணுறாப்புல இருந்தால் அந்த சப்பூப்பர் சிக்னலை நம்ம இங்கே இன்புட் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அவுட்புட் எடுக்கிறோம்ல, அதை நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்குங்க. ஒரு 2 வயர் எடுத்திருக்கேன். ஒரு வயரு கிரவுண்டில் பற்ற வச்சுருக்கேன், இன்னொரு வயரு சப்பூப்பர் ஃப்ரீ அவுட்டில் பற்ற வைக்கிறேன். இதை கொண்டு போய் இந்த பஃபர் போர்டில் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் டியூல் பர்சப்பில் வோல்ட்டு நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. கொடுத்த பின்னாடி இந்த இன்புட் இருக்குல்ல, அந்த இன்புட்டில் நான் சொல்கிற மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சப்பூப்பர் ஃப்ரீயோட அவுட்புட்டை இந்த ஃப்ரிட்ஜ் பஃபர் போர்டில் இன்புட்டில் கொடுக்குறேன். அதே மாதிரி அதில் கிரவுண்ட் எடுத்தோம்ல, அதை கொண்டு இந்த போர்டில் கிரவுண்டில் கொடுத்துடலாம். இப்போ இன்புட்டு கொடுத்தாச்சு, இந்த பஃபர் போர்டுக்கு இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ அவுட்புட் கொடுக்குறதுக்கு நான் ஒரு 3 வயர் எடுத்திருக்கேன். இந்த போல் அவுட்புட் எடுத்துக்கலாம். இதில் மைனஸு ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கோம்ல, மைனஸுக்கு நான் ப்ரௌன் யூஸ் பண்ணுறேன்.
இப்போ மைனஸ் சிக்னல் அவுட்டை நான் சால்டிங் பண்ணுறேன். அடுத்து ப்ளஸ் சிக்னல் அவுட்டை நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து கிரவுண்டுக்கு ஒரு ஒயரை பிளாக் ஒயரை பற்ற வைக்கிறேன். அவ்வளோதான். இது இந்த போர்டோட அவுட்புட்டு. இதை கொண்டு போய் இதை நான் உதாரணத்துக்கு நான் ஒரு எஸ்டிகே ஸ்டீரியோ போர்டு எடுத்திருக்கேன். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போர்டில் இந்த மைனஸ் சிக்னல் அவுட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இந்த போர்டோட இப்படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, இப்படி பார்த்தீங்கன்னா ரைட்டு, அதாவது 18வது பின் சைடு, அந்த சைடு இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்புட்டில் அந்த மைனஸ் சிக்னல் வயரை நம்ம ஸ்டார்டிங் பண்ணிக்கணும். அடுத்து இந்த பவர் போர்ட்லேருந்து அவுட்புட்டில் கிரவுண்டு வந்துச்சுல வயரு, அந்த வயரை நம்ம எப்பவும் இந்த போர்டோட கிரவுண்டில் ஸ்டார்டிங் பண்ணிடலாம். அடுத்து இந்த பவர் போர்ட்லேருந்து ஒரு ப்ளஸ் சிக்னல் அவுட் எடுத்தோம்ல, அதை வந்து இந்த சைடு இந்த ஆடியோ போர்டோட சிக்னல் இன்புட் இருக்குல்ல, அந்த சைடு இன்புட்டில் நம்ம ஸ்டார்டிங் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்பு பீரியோட அவுட் எடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பவர் போர்டு இன்புட்டில் கொடுத்துட்றோம். அதுலேருந்து ஒரு 3 அவுட் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு மைனஸ் சிக்னல் அவுட்டு, ஒரு ப்ளஸ் சிக்னல் அவுட்டு, ஒரு கிரவுண்ட் எடுத்திருக்கேன். அதை கொண்டு போய் இந்த ஸ்டீரியோ ஆடியோ போர்டு, அதில் ஒன் சைடு சிக்னல் இன்புட் வருதுல இந்த ஆடியோ போர்டில், அதில் மைனஸ் சிக்னல் இன்புட்டை ஒரு சைடும், அதேமாதிரி இந்த சைடு வர சிக்னல் இன்புட்டில் ப்ளஸ் சிக்னல் இன்புட்டை ஒரு சைடும் கொடுத்துட்டேன். கிரவுண்டை வந்து இங்கே ஸ்டார்டிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டீரியோ போர்டை இப்போ மோனோ ஃப்ரிட்ஜாக மாற்றிட்டோம். சரி, இப்போ மோனோவை மாற்றின பின்னாடி நம்ம என்ன செய்வோம்? பொதுவாக வந்து ஸ்டீரியோ பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு ஸ்பீக்கர் அவுட் எப்படி எடுப்போம்னா, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு கிரவுண்ட் எடுப்போம். அதேமாதிரி இந்த சைடு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு கிரவுண்ட் எடுப்போம் ஸ்டீரியோ போர்டில். இப்போ மோனோ மாற்றின பின்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஸ்பீக்கர் அவுட்லேயும் இந்த ஸ்பீக்கர் அவுட்லேயும் டேரெக்டாக எடுத்துடணும், கிரவுண்ட் எடுக்கக்கூடாது. சரி, இப்படி எடுக்கும்போது எந்த சைடு ஸ்பீக்கர் மைனஸ், எந்த சைடு ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு அப்படின்னீங்கன்னா, இந்த மைனஸ் சிக்னல் இன்புட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து மைனஸ் ஸ்பீக்கர் அவுட் எடுக்கணும். இந்த ப்ளஸ் சிக்னல் இன்புட் கொடுத்தோம்ல, அந்த சைடு வந்து ப்ளஸ் ஸ்பீக்கர் அவுட்டு எடுக்கணும். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஸ்பீக்கரு காட்டுறேன். இது உதாரணத்துக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிடாதீங்க, டமார்னு வெடிச்சிடும். இப்போ இந்த ஸ்பீக்கரில் ப்ளஸ் மைனஸ் வயர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் மைனஸ் வயரை இந்த மைனஸ் சிக்னல் இன்புட் கொடுத்தோம்ல, அந்த சைடு மைனஸ் ஸ்பீக்கர் அவுட்டில் இது கொடுத்துருங்க. அவ்வளோதான். அடுத்து இந்த ஸ்பீக்கர் ப்ளஸ் இருக்குல்ல, ப்ளஸ்ஸை வந்து இந்த சைடு ப்ளஸ் சிக்னல் இன்புட் கொடுத்தோம்ல, அந்த சைடு உள்ள ஸ்பீக்கர் அவுட்புட்டு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு ஸ்டீரியோ போர்டை ஃப்ரிட்ஜு மோனோவாக மாற்றிட்டோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆடியோ அவுட்புட் எடுக்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு எஸ்டிக்கு 4991 யூஸ் பண்ணிங்கன்னா, அதை பொறுத்தளவுக்கு 50+50 வாட்ஸு ஆர்எம்எஸ் வரும். இந்த முறையில் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது மோனோ அவுட் எடுக்கும்போது இது வந்து 100 வாட்ஸ் அப்படியே அவுட்புட் வந்துடும். இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் இதெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கேன். இதை நீங்கள் உங்கள் ஆம்பிளிஃபையரில் செய்யும்போது கரெக்டான வயரிங் பண்ணி நீட்டாக பண்ணிடுங்க. இந்த சப்பு ஃப்ரீ அவுட் எடுக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா, தேவைப்பட்டால் உங்கள் ஆம்பிளிஃபையரில் ஹம்மிங் பிரச்சனையோ இல்லை எர்த் நாய்ஸ் பிரச்சனையோ இருந்துச்சுன்னா, நீங்கள் சீல்டு வயர் தான் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ரிப்பன் வயர் யூஸ் பண்ண வேண்டாம். இவ்வளோதான் இதோட மெத்தடு. இப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இந்த போர்டில் 56K அல்லது ஒரு சைடு இன்புட்டு கிரவுண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.